இந்த அபிஷேக குருத்துவ ஆராதனைக்காக எல்லாம் ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை முன்குறித்து தாயின் கருவில் வேறு பிரித்து உமக்காக உம்முடைய நாம மகிமைக்கென்று தெரிந்து கொண்டீர். உம்முடைய ராஜ்ய விஸ்தார பணிக்கென்று தம்முடைய பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்டீர். அநேக திரளான ஜனங்களை தேவ ராஜ்யத்திற்கு உட்படுத்தும்படி தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை சபையின் முன்னே நாங்கள் இந்த பரிசுத்தமான ஊழியத்தை கரத்திலேந்தி செய்யும்படியாக இந்த குருத்துவ அபிஷேக ஆண்டவரே நிலையிலே அவர்களை நிலைப்படுத்த ஆண்டவரை நாங்கள் விரும்பி உம்முடைய சந்நிதியிலே கடந்து வருகிறோம். ஆவியானவரே, நீர் இறங்கி வாரும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதாக. பிரதான மெய்ப்பனாகிய கர்த்தர் ஆண்டவர், பிரதான ஆசாரியனாகிய நீர் இன்றைக்கு பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகித்து பிள்ளைகளை உம்முடைய திருச்சபையை மந்தையை மேய்க்கும்படியாக இந்த பெரிய பொறுப்பை அவருடைய கரங்களிலே நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை வல்லமையினால் நிரப்பும், அபிஷேக வல்லமையினால் நிரப்பும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், ஆண்டவரே நிரப்பும். தேவ மகிமை ஆளுகை செய்தவர் நாளில் வந்திருக்கிற யாவரும் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற ஆண்டவர் உதவி செய்யும். எல்லா நன்மைகளால் நிரப்பும். ஊழியர்களாகிய நாங்கள் எல்லாரும் கூடி உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், நீரை மகிமைப்படும். ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் இந்த வேளையிலே சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றதான பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடிக்கொண்டிருப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கலந்து கொள்வார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும் என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, என்றென்றும் பணிந்து வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான்.
நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல நேரத்திற்காய், தேவ மகிமையின் ஆவியானவர் நம்மத்திலே உலாவுகிறதற்காய், தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் செய்கிறதற்காய், கர்த்தர் தம்முடைய மகிமையின் கரத்தை தம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்க போகிறதற்காய், எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து சொல்வோம். ஆவியானவரே, உம்முடைய கரங்களில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் இதோ தம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உடைய மகத்துவம், உடைய வல்லமை எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கடந்து வருவதாக. உடைய அன்பின் கரங்களிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். யாவரும் அப்படியே அமர்வமாக. தொடர்ந்து ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் நாகராஜ் அவர்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய வசனங்களை வாசிப்பார். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்படும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டு இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளாலும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவனாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருக்கிற மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்ய மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாக இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாக இருந்ததால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளால் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? சத்தம் மட்டும் வரல, சாப்பிடாததுனால. இன்னும் சத்தமா? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆங்கிலிகன் சர்ச் ஆஃப் இந்தியா, கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா டயசிஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். விசேஷமாக இங்கே கூடி வந்திருக்கிற அனைத்து ஆயர் பெருமக்கள் மற்றும் இந்த நாளில் சிறப்பான ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிற அருமையான போதகர் லூகா சேகர் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் அருமையான பாஸ்டர் ஜான்சன் அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் இந்த கிறிஸ்து அபிஷேகத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நம்முடைய ஆங்கிலிகன் சர்ச் ஆஃப் இந்தியா பேராயத்தினுடைய டெப்டி சேர்மனாக இருக்கக்கூடிய அருமையான மெட்ரோபாலிட்டன் டெப்டி மெட்ரோபாலிட்டன் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ரெய்னால்ட் சந்திரசேகர் ஐயா அவர்கள் இந்த நாளிலே நம்மோடு கூட உண்டு. அவர்களை நம்ம எல்லாருக்கும் அறிந்திருப்போம். அவர்கள் கடந்த நாட்களில் பேராயருடைய அடக்க ஆராதனையெல்லாம் நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு தெய்வ மனுஷர், நமக்காக நல்ல ஆலோசனைகளை கொடுத்து திருச்சபையின் ஒழுங்கை கற்றுக் கொடுத்து வழிநடத்துகிற நமது பேராயர் அவர்களுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். கனத்திற்குரிய பேராயர் அவர்களே, இந்த நாளில் நித்திய மகிழ்ச்சியில் ஊழியத்தினுடைய ஊழியர்களாக அருமை பேராயர் மறைவுக்கு பின்பு மகள் சிஸ்டர் ஜாய்ஸ் பியூலா பிரின்ஸ் அவர்கள்
மற்றும் அருமையான பிரதர் ஜெபா சில்வா பிரான்சிஸ் அவர்களும் இந்த நாளிலே குருத்துவ அபிஷேகம் பெறும்படியாக அவர்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். அதுபோல உடுமலைப்பேட்டை பகுதியிலே ஊழியம் செய்து வருகிற பாஸ்டர் பிரபு அவர்களை உங்களுக்கு முன்பதாக நிறுத்துகிறோம். பாஸ்டர் பொதிக்கன் தூத்துக்குடி பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற பாஸ்டர் பொதிக்கன் அவர்களை உங்களுக்கு முன்பதாக நிறுத்துகிறோம். பாஸ்டர் சாமுவேல் எஸ்தர் தாஸ் புதுக்கோட்டை பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற பாஸ்டர் அவர்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறோம். பாஸ்டர் பலிராம் அனந்தியா அவர்கள் ஒடிசா பகுதியிலே நவரங்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஜிராகுடா கிராமத்திலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தெய்வ மனுஷனை உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறோம். இவர்களை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி குருத்துவ அபிஷேகத்தை இவர்களுக்கு வழங்கும்படியாக அன்போடு கேட்டோம். ஆண்டவர் மிகவும் நல்லவர். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே விசேஷமான பொங்கல் விடுமுறையிலே இப்படிப்பட்ட ஊழியர்களை நிறைவேற்ற அருமையான நித்திய மகிழ்ச்சி ஊழியர்களுக்கு ஆண்டவர் வருஷம் வருஷம் உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பயந்துராதீங்க, நம்ம எல்லாம் பெந்தகோஸ்தே தான், சரியா? நல்லா ஒரு அலையிலையா சொல்லுங்க. மறைந்த அருமையான பேராயர் சாமுவேல் ஜோசப் அவர்கள் அவர்கள் சீரிய முயற்சி, கடுமையான உழைப்பு உங்களுக்கு தெரியும். 133 மிஷனரிகளை உருவாக்கி கர்த்தர் நல்லவர். இப்ப பரலோகத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் வருஷம் வருஷம் நடத்தினது இந்த அருமையான பொங்கல் விடுமுறை நாட்களிலே அருமையான பரிசுத்தவான்கள் வந்து என்னுடைய வார்த்தையை கொடுத்து பஸ்லுக்கு அவர்களை நல்லா அறிவேன். உங்களை தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அனைத்து ஊழியர்களையும் நான் வரவேற்கிறேன். இந்திய ஆங்கிலிக்கன் திருச்சபை 1929ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட டைஸ் ஆஃப் ட்ரிவாங்கர் கொச்சின் உருவாக்கப்பட்ட பேராயத்தின் மூலமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இதுவரைக்கும் ஏறத்தாழ 5000 திருச்சபைகளை இந்தியா முழுவதும் நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் அந்த திருச்சபை மூலமாய் எல்லா மாநிலங்களிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து அறுவடையை கொடுத்து வருகிறார். அன்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ ஐயா இருந்த அந்த ஊழியங்கள் எப்படி இருக்குமோ அந்த ஊழியங்கள் இன்று வரைக்கும் தடைப்படாமல் கர்த்தர் மகிமையாய் அருமையான பிள்ளையை எழுப்பி சகோதர சகோதரி எழுப்பி இந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி வருகிறார். கைகளை பலமாக தட்டி ஹல்லேலூயா. Holy Spirit, thank you Holy Spirit. அவர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபைகளை சொல்லி முடியாது. ஐயா அவர்கள் உழைத்த உழைப்பு, ஓடின ஓட்டம், நம்முடைய பேராயத்தில் துணைத் தலைவராக இருந்து இந்தியா முழுவதும் பயணித்த நல்ல தேவ மனிதர். அவர் தேவன் எடுத்துக்கொண்டார். ஆனால் ஊழியம் தடைப்படாது, தரிசனம் தடைப்படாது. அது தொடர்ந்து அவர் வரும் வரைக்கும் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். நேரம் நமக்கு போறதுனால நம்ம நேரடியாகவே நம்ம இந்த குருத்துவான அபிஷேகத்திற்கு நாம் கடந்து செல்வோம். ஸோ ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பையும் ஒரு அரணையும் சபைகளுக்காக நம்ம வைத்திருக்கிறார். சபையின் ஒழுங்குகள், தீர்மானங்கள், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், ஒழுங்கு முறை ஒப்பு கொடுக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் அநேக ஆயர்களையும் பேராளர்களும் வைத்திருக்கிறோம். ஏன் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 97 நாடுகளிலே நம்ம பறந்து விரிந்து இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் தீர்மானிக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே, உம்மை என்றும் பின்பற்றுவேன், என் வாழ்நாளில் எல்லாம் ஆகும். ஆண்டுடைய சித்தம் செய்ய ஆண்டு உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கேட்ட தேவனுடைய வார்த்தை, வாசிக்கப்பட்ட வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஏதாகிலும் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி
தேவனால் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தொடர்ந்து இந்த 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே. என்ன சொல்றாரு பாருங்க அந்த வசனம். சொல்ல 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்க? ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். ஆமென். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். விசுவாசிகள் அருமையான போதகர்களை, கர்த்தர் உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். சோ நம்முடைய தகுதி நம்மிடத்துல இல்லை. இங்க இருக்கு யாருக்கும் தகுதி இல்லை. ஆனால் கர்த்தரே தகுதிப்படுத்தி கனமான ஊழியத்திற்கு அழைத்து அபிஷேகத்தை கொடுத்து வார்த்தையை வைத்து ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் தீர்க்கதரிசியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி தேசங்களிலே பயணிக்க வைத்திருக்கிறாரே. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பான தேவனுடைய ஊழியர்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான தருணத்திலே கூடி வந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய ஊழியத்திற்கு சிலரை பிரித்து கைகளை வைத்து அபிஷேகத்தை நியமிக்கிறார். இந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன இந்த வார்த்தை நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது இல்ல? ஏன்னா இன்றைக்கு சபையில் ஏற்படுகிற, சபைக்காக ஏற்படுகிற அல்லது ஊழியர்கள் ஏற்படுகிற சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. ஒரு இடன் அஜெண்டாவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு மதவாத சக்திகள் எழும்பி எத்தனையோ கிரிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான குருத்துவ அபிஷேகத்தில் இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன், அநேக சபைகள் பாதுகாக்கப்படுகிறது. நம்முடைய இந்த சர்டிஃபிகேட், நம்முடைய ஐடி மூலமாக அநேக இடத்துல நம்ம அங்கீகரிக்கப்படுகிறோம். அதற்கு நன்றி. ஸோ ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் தகுதியுள்ள அல்ல. இந்த கால வேளையில் நம்ம யாரும் தகுதி இல்லை, கர்த்தரே நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பாஸ்டர், are you okay? We are not worthy for his kingdom, but God called us, God chosen us, God anointed us for his great purpose. அவருடைய மேன்மையான ஒரு திட்டத்திற்காக நோக்கத்திற்காக ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்து பயன்படுத்துகிறார். ஊழியம் என்பது மனித தகுதியின் அடிப்படையில் அல்ல. இன்றைய உலகம் தகுதி, திறமை, பட்டம், அழகு, அனுபவம், பணம், பொருளாதாரம் இவற்றை அதிகமாக அது பார்க்கிறது, மதிக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஊழியம் என்பது மனித புத்தியால் வந்தது அல்ல, மனிதனுடைய வல்லமையால் வந்தது அல்ல, மனித அனுபவத்தால் வந்தது அல்ல. மோசே சொல்லுகிறான், சரி மோசே கேட்டா, நான் யார் ஆண்டவரே, திக்கு வாயும் வந்து நான் இருக்கிறேன். எரேமியா கேட்கிறான், நான் ரொம்ப சிறுவனா இருக்கிறேன், பேச தெரியாதவனா இருக்கிறேன். பவுல் சொல்கிறார், நாங்கள் தகுதியுள்ள அல்லவே. இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட்ல தங்களுடைய அனுபவங்களை, தங்களுடைய இயலாமையை சொல்றாங்க. ஆனால் தேவன் ஒருபோதும் நீங்கள் தகுதி உள்ளவனா என்று கேட்பதில்லை, நீ எனக்கு கீழ்ப்படிய தயாராக இருக்கிறாயா என்பதே அவர் கேட்கிறார். என் ஊழியத்தை செய்ய, என்னுடைய நுகத்தை சுமக்க, என் தரிசனத்தை நிறைவேற்ற நீ தகுதியாய் இருக்கிறாயா கேட்கல, நீ கீழ்ப்படி ஆயத்தமாய் இருக்கிறாயா, அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். சோ தேவன் நமக்கு தகுதி அளிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு தகுதி அளிக்கிற தேவன். இந்த வசனத்தின் மையமே இதுதான். என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. கையில் வைத்து சொல்லுங்க, பாஸ்டர் சொல்லுங்க, என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனே என்னை அழைத்திருக்கிறார், அவரே என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அவரே வரங்களையும் கிருபையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நிறைவேறியே தீரும். தேவன் அழைக்கும் பொழுது அவர் தகுதியையும் கொடுக்கிறார், அபிஷேகத்தையும் கொடுக்கிறார், கிருபையும் கொடுக்கிறார். ஆமென். அபிஷேகம் என்பது தேவனுடைய தகுதி, ஊழியத்தின் வெற்றி என்பது தேவனுடைய கிருபை. அப்படி என்றால் உங்கள் ஊழியத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார், அதற்கு தேவை தேவனுடைய கிருபை தேவை. உங்கள் அழைப்பு அவருடைய அபிஷேகம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நியமிக்கப்படுகிற போதகர்களே, ஆண்டவர் இந்த ஊழியம் செய்ய உங்கள் சுய வல்லமையாலோ தனிப்பட்ட விருப்பத்தாலோ நீங்கள் இங்கே வரவில்லை. தேவனே உங்களை தாங்குகிறார், தேவனே உங்களை நடத்துகிறார். உங்களை நம்பி கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான ஊழியத்தை ஆண்டவரே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தை உங்கள் மனதிலே வைத்து ஒரு நாள் நிறுத்தி, இந்த வசனம் உங்களை பணிவில ஆண்டுடைய தயவுக்குள்ள நீ வரணும். உங்களுக்குள்ள பெருமை இல்லாம, சுய மகிமை இல்லாம, நான் என்று அகந்தை இல்லாம. யோவான் சாணன் சொல்கிறான், நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தன்னை உயர்த்துபவன் போதகன் அல்ல, தன்னை தாழ்த்துகிறவன் தான் ஒரு போதகன். ஆமென். அப்படி என்றால் தேவன் நமக்கு தகுதி கொடுக்கிறார் என்பதே நம்மை பணிவோடு ஒவ்வொரு நாளும் சிந்தித்து நீங்கள் மனதில் வைத்து, தேவன் கொடுத்த ஊழியம், அவருடைய ராஜ்யம்,
அதற்காக என்னை முழுவதும் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இன்றைக்கு தேவன் உங்களை நியமிக்கிறார், உங்களை அபிஷேகிக்கிறார். நாளை சோதனைகள், சுமைகள், போராட்டங்கள், பொறுப்புகள், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், ஏளனங்கள் வரும். அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள், தேவனே என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பலவீனமான நேரத்தில் ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். ஆமென். நீங்கள் தளர்ந்த நேரத்தில் தேவன் உங்களை தகுதி அளித்து உங்களை பலப்படுத்துகிறவராக இருப்பார். ஆமென். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இந்த குருத்துவ அபிஷேகத்துக்கு கடந்து செல்லுவோம். கர்த்தருக்குள் சங்கை புரிந்த தகப்பனே, குருக்களாக அபிஷேகம் பெறுவதற்கு இதோ நித்திய மகிழ்ச்சியின் ஊழியத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முன் வந்திருக்கிற ஜாய்ஸ் பியூலா பிரின்ஸ் அவர்களையும், அருமையான சகோதரர் ஜபஸ் செல்வ பிரான்சிஸ் அவர்களையும், அருமையான சகோதரர் பொதிக்கன் அவர்களையும், பாஸ்டர் சாமுவேல் எஸ்தர் தாஸ் அவர்களையும், பாஸ்டர் பிரபு அவர்களையும், பாஸ்டர் பலிராம் அனந்தியா அவர்களையும் குருத்துவ அபிஷேகம் பெறுவதற்கு உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சித்தமான குருக்களாக அபிஷேகம் பெற நாம் விரும்புவோர் இவர்களே. இவர்கள் தகுந்த படிப்பும் தேவ பக்தியுள்ள வாழ்க்கையுடன் என்றும் இந்த ஊழியத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கிரமமாய் நியமிக்கப்பட்டவர்கள் என்றும் அழைக்கப்பட்டவர்கள் என்றும் இவர்கள் விசாரிக்கும்படியாகவும் பரீட்சிக்கும்படியாகவும் இன்றைக்கு இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிற இவர்கள் தேவனுடைய மகிமை விளங்கும். திருச்சபையாரை கேளுங்க, நீங்க உங்களுடைய மறு உத்தரவு சொல்ல வேண்டும். இவர்கள் தேவனுடைய மகிமை விளங்கவும், தேவனுடைய சபை பக்தி விருத்தி அடையவும், பக்தியில் நடக்கினாலும் கல்வியினாலும் தங்கள் பணிவிடையை நடத்த தகுந்தவராய் இருக்கிறார்கள் என்பதை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களை குறித்து நீங்கள் சொல்ல இப்பொழுது கேட்டீர்கள். இவர்கள் ஊழியம், இவர்கள் எங்கிருந்து வந்திருக்கலாம் என்பதை கேட்டீர்கள். இந்த அபிஷேகம் பெறுவதற்கு இவர்கள் தகுதியானவர்கள் என்பதை சபையானுடைய சம்மதத்தை தெரிவிக்க உங்களை நான் வேண்டுகிறேன். நாம் நம்மிலே தகுதியுள்ளவர் அல்ல, நம்முடைய தகுதி ஆண்டவரால் உண்டாயிருக்கிறது. அபிஷேகம் பெறுவதற்கு இவர்கள் ஆண்டவரின் கிருபையால் தகுதியுள்ளவர் என்று சொல்லி சபையார் நம்புகிறீர்களா? ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, சகல கிருபையும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நீர் வல்லமையுள்ள தேவன், பரிசுத்த ஆவியினாலே திருச்சபையில் வெவ்வேறு பதவியுள்ள பட்டமுள்ள பணிவிடைக்காரரை ஏற்படுத்தினீரே. குருத்துவ அபிஷேகத்திற்கு இப்பொழுது அழைக்கப்பட்ட உமது நாமத்திற்கு மகிமையும் உமது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக இந்த பணிவிடையிலே இவர்கள் போதகத்தினாலும் நடக்கினாலும் உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்யும்படி உமது வசனத்தை அறியும் மெய் அறிவினாலே இவர்களை நிரப்பி மாசற்ற பரிசுத்த நடக்கினாலே இவர்களை அலங்கரித்தருளும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஜீவித்தீர்க அரசாளுகிற எங்களது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் இப்படி செய்தருளும். ஆமென். நிசையா பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமா? வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்குள்ளும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவி மரியாளிடத்திலே அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தியின் பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதான் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க மகிமையோட திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய்
பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்படுவாயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். இன்று பேர் ஆயர்களாக நியமிக்கப்படுகிற நீங்கள், உங்களுக்குரிய கேள்விகளை நான் கேட்கிறேன். நீங்கள் தேவ பிரசன்னத்திலே சமூகத்திலே உங்கள் மனசாட்சியோடு உண்மையாக மறுமொழி அளிக்க வேண்டுகிறேன். நீங்கள் இந்த குரு பட்டத்திற்குரிய பணிவடியை செய்ய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சித்தத்தின்படியும் இந்திய ஆவிக்குரிய திருச்சபையின் பேராயம் மற்றும் இந்திய ஆங்கிலிக்கின் திருச்சபையின் பேராயத்தின்படியும் ஒழுங்கின்படியும் இந்த குருத்துவ அபிஷேகம் பெற உண்மையாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி, இது தேவனுடைய அனாதி தீர்மானம் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் நினைக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு அவசியமாய் அறிய வேண்டிய உபதேசம் யாவும் பரிசுத்த வேதாகம வார்த்தைகளிலே போதிய அளவு அடங்கி இருக்கு என்று நிச்சயம் கொண்டிருக்கிறீர்களா? உங்களால் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்படும் விசுவாசிகளுக்கு அந்த வேத வாக்கியங்களை கொண்டே போதிக்கவும், வேதத்தை கொண்டு அனுமானிக்கவும், நிரூபிக்கவும், நித்திய ரட்சிப்புக்கு வழிநடத்தவும் தீர்மானித்திருக்கிறீர்களா? இந்த திருச்சபை தேவ கட்டளைப்படி ஏற்பட்டதாயும் அங்கீகரித்துக் கொண்டதாயும் கிறிஸ்துவின் உபதேசத்தையும் சாக்கிரமெந்துகளையும் சபையின் கிரமத்துக்கு சிக்ஷையும் எப்பொழுதும் கையாட உத்தம ஜாக்கிரதையாயிருந்து உங்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்படும் விசுவாசிகள் அவைகளை காத்து நிற்கும்படி அவர்களுக்கு சர்வ ஜாக்கிரதையோடு போதித்து வருவீர்களா? வேத வசனத்திற்கு விரோதமான சகல தவறான விகற்பமான உபதேசங்களையும் அகற்றி தள்ளவும், விசாரணைக்கு ஒப்புவிக்கப்படும் குருசேகரத்தில் அவசரத்திற்கும் சமயத்திற்கும் தக்கபடி வியாதியுடையவர்களுக்கும் சுகமுடையவர்களுக்கும் வெளிப்படையாகவும் தனிப்படையாகவும் எச்சரிக்கவும் புத்தி சொல்லவும் சகல உத்தம ஜாக்கிரதையோடும் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பீர்களா? லௌகீக அலுவல்களையும் சரீர ஆசாபாசங்களையும் நாடாமல் ஜெபத்திலும் திருவசனத்தை வாசிப்பதிலும் வேத அறிவுக்கு அனுகூலமான புத்தகங்களை படிப்பதிலும் முயற்சிப்பீர்களா? எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் விசேஷமாய் இப்பொழுதும் இனிமேலும் உங்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்படும் திருச்சபை விசுவாசிகளுக்குள்ளும் அமைதலும் சமாதானமும் அன்பும் நிலைபெறவும் வளர்ந்தரும் உங்களால் ஆன மட்டும் பிரயாசப்படுவீர்களா? உங்கள் பேராயர் அருட்தர் பெருந்திரு டாக்டர் ரெய்னால்ட் சி சேகர் அவர்களுக்கும் உங்களை விசாரித்து நடத்த அதிகாரம் பெற்றிருக்கிற மற்ற பிரதான ஊழியருக்கும் பணிவாய் கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்லும் பக்திக்கேற்ற புத்திமதிகளை சந்தோஷத்தோடு கேட்டு பின்பற்றி அவருடைய பக்தி உள்ள தீர்மானங்களுக்கு அடங்கி நடப்பீர்களா? இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு விருப்பத்தையும் வாஞ்சையும் கொடுத்திருக்கிற சர்வவல்லமை தேவன் இவைகளை செய்வதற்காக பலத்தையும் சத்துவத்தையும் தந்து உங்களிடத்தில் தொடங்கி இருக்கிற தம்முடைய காரியங்களை ஊழியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முற்றுமுடிய வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். அந்த ஹிந்தியில மாத்திரம் 2 கேள்வி கேட்டுறேன். யார் டிரான்ஸ்லேஷன் வரைக்கும்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் यीशु मसीह के विश्वास के साथ நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு हमेशा रक्षण के साथ அவசியமாய் அறிய வேண்டிய உபதேசம் யாவும் जरूर जो उपदेश जो है आप सुनना है. நீங்கள் வைத்திருக்கிற வேதாகமத்தில் இருக்கிறது. आपका जो हाथ में जो रखे हैं ना, जो அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? उसके ऊपर आपको विश्वास है? बलिराम भैया विश्वास है? எஸ். உங்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்படும் விசுவாசிகளுக்கு இந்த வேதத்தை கொண்டே போதிக்கவும், வேதத்தை கொண்டு அனுமானிக்கவும், நிரூபிக்கவும், நித்திய ரட்சிப்பு வழி நடத்தவும் தீர்மானிக்கிறீர்களா? जैसे आपके जो पीछे जो विश्वासी लोग हैं, उन्हें आप जो नित्य जो पिता के ऊपर जो आप चलाने के लिए अच्छे से उन्हें चलाएंगे? जोर से बोलिएगा. எஸ்.
வேத வசனத்துக்கு விரோதமான சகல தவறான உபதேசங்களை அகற்றி தள்ளவும் சொல்லிருங்க. जैसे बाइबल के जो विरोध की बात जो है उससे आप जो निकाल के जो फेंकना पड़ेगा. விசாரணைக்கு ஒப்புவிக்கப்படும் விசுவாசிகளுக்கு அவசரத்துக்கும் சமயத்துக்கும் தக்கபடி வியாதியுள்ளவர்களுக்கும் சுகமடையவர்களுக்கும் வெளிப்படையாகவும் தனிப்படையாகவும் எச்சரிக்கவும் புத்தி சொல்லவும் ஜாக்கிரதையாய் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்பீர்களா? हमेशा आप विश्वासी लोगों को जो सुनाने के लिए जो बाइबल का विरोध का जो बात होता है आप सुनाने के लिए जागृत रहना है. जागृत रहेंगे. இந்த நித்திய மகிழ்ச்சி ஊழியங்கள் உங்களுக்கு உதவி செய்து உங்களை போஷித்து மாதம் மாதம் உங்களுக்கு உதவி செய்து உங்களை காப்பாற்றுகிறது. இந்த ஊழியத்தில் உண்மையாக இருந்து உங்கள் ஊழியங்களை நிறைவேற்றி சரியான முறையில் விசுவாசி வழிநடத்தி இந்த ஊழியத்தில் நிலைத்திருந்து தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வீர்களா? ये जो नित्य मகிழ்ச்சி जो सेवकाई है हमेशा जो हर एक महीना जो आपको जो सपोर्ट कर रहा है जो उसके ऊपर हमेशा आप सच्चे हृदय से सेवकाई करेंगे. Amen. God bless you. இங்க இருந்த டேபிள் கிளாத் எங்க? இது பழசாயிடுச்சு. என்ன நடக்குது? Hallelujah. Thank you Jesus. சர்வ வல்லமையுள்ள ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, தேவனே, பரலோகத்தின் பிதாவே, தேவரீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அளவில்லாத காருண்யத்தினாலே உம்முடைய ஒன்றான நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு மீட்பராகவும் நித்திய ஜீவனுக்கு காரணராகவும் தந்தருளினரே, அதற்காக ஸ்தோத்திரம். அவர் தமது மரணத்தினாலே எங்களுக்கு பூரணமான மீட்பு உண்டாக்க பரமண்டலத்திற்கு எழுந்தருளிய பின் தம்முடைய அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷங்களையும் மெய்ப்பொருளையும் உலகம் எங்கும் அனுப்பி உம்முடைய திருநாமத்திற்கு நித்திய புகழ்ச்சி உண்டாக அவருடைய ஊழியத்தினாலும் பிரயாசத்தினாலும் உலகத்தின் எத்திசையிலும் பெரிய மந்தையை சேர்த்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவரீர் உம்முடைய நித்திய கிருபையினாலே செய்திருக்கிற இந்த சிறந்த உபகாரங்களுக்காகவும் மாநில ரட்சிப்புக்கு ஏதுவாக தேவரீர் நியமித்த இந்த உன்னதமான பணிவிடைக்கு உம்முடைய ஊழியக்காரரான இவர்களை அழைத்ததற்காகவும் முழு இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம். ஆண்டவரே, இவ்விடத்திலும் மற்ற எல்லா இடங்களிலும் உம்முடைய திருநாமத்தை இவர்கள் தொழுது கொண்டு அன்று நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கென்று வாழ ஆண்டு செய்த சகல உபகாரங்களையும் எண்ணி நினைத்து இடைவிடாமல் கர்த்தரை துதிக்கவும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய் அன்றுவரே தேவனுடைய குமாரனை பற்றிய அறிவில் விசுவாசத்தில் வளர்ந்து தினந்தோறும் பெருகவும் ஆண்டவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரராகிய இந்த ஊழியர்களை இவருடைய விசாரணை ஒப்புவிக்கப்படுகிறாலும் உமது திருநாமம் இன்றைக்கு மகிமைப்படுவோம், உமது ராஜ்யம் மகிமைப்படவும் விருத்தி அடையவும் கிருபை செய்தருளும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றானவராய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து முன்னிட்டு இதை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அபிஷேகம் பெற போகிற போதர்கள் முன்பாக வாங்க. Praise the Lord. என் கைகளை என் கைகளை உம்மேல் வைக்கிறதினால் எல்லாரும் கண்களை மூடி Holy Spirit எல்லாரும் கைகளை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் அனைத்து ஊழியர்களும் தயவாய் கேட்கிறேன், உங்கள் கைகளை நீட்டவர்களை ஆசீர்வதி. உங்க ஜெபங்கள் உங்களை ஹராபாலாரா சாந்தரோ தேங்க்யூ அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தில் ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள்
உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை என்று நான் சொல்லிட ஒரு வார்த்தை பேசிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே. என் கைகளை உன்மேல் வைக்கிறதினால் தேவனுடைய சபையில் இப்பொழுதும் உனக்கு கொடுக்கப்படுகிற பட்டத்திற்குரியதான உத்தியோகத்தையும் பணிவிடையும் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். நீ குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் இருக்கவும், புத்தியுள்ளவனும் யோக்கியதையுள்ளவனும் போதக சமார்த்தனுமாய் இருக்கவும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகளுமாய் இருக்கவும், இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி நீ தேவனுடைய வசனத்தை அவருடைய பரிசுத்த ஜாக்கிரதையும் என்று உண்மையாய் பகிர்ந்து கொண்டு கொடுக்கிறவனுமாய் இருப்பாயாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உன்னை குறித்துவ அபிஷேகம் செய்து திருச்சபை ஆவிக்குரிய வளர்ச்சியில் வழிநடத்தவும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும். மத்தேயு 28:18-19-20 சொல்லப்பட்டதான கிறிஸ்துவின் கட்டளையை உண்மையாய் நிறைவேற்ற ஆவியானவர் தாமே உனக்கு அருள் புரிவாராக. ஆமென். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, என் கைகளை உன்மேல் வைக்கிறதினால் தேவனுடைய சபையில் இப்பொழுது உனக்கு கொடுக்கப்படுகிற பட்டணத்திற்குரிய உத்தியோகத்தையும் பணிவிடையும் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். நீ குற்றம் சாட்டப்படாதவன் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் இருக்கவும், புத்தியுள்ளவனும் யோக்கியதை உள்ளவனுமாய் போதக சமார்த்தனுமாய் இருக்கவும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் இந்த ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன், தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகளுமாய் இருக்கவும், இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி நீ தேவனுடைய வசனத்தையும் அவருடைய பரிசுத்த ஜாக்கிரதையும் என்கள் உண்மையாய் பகிர்ந்து கொடுக்கிறவனுமாய் இருப்பாயாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு குருத்துவ அபிஷேகம் செய்து திருச்சபையை ஆவிக்குரிய வளர்ச்சியில் நடத்திடவும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும். மத்தேயு 28:18-19-20 சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை உண்மையாய் நிறைவேற்ற ஆவியானவர் தாமே உனக்கு அருள் புரிவாராக. அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, என் கைகளை உன்மேல் வைக்கிறதினால் தேவனுடைய சபையில் இப்பொழுது உனக்கு கொடுக்கப்படுகிற பட்டத்திற்குரிய உத்தியோகத்தையும்
பணிவிடையும் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். நீ குற்றம் சாற்றப்படாதவன், ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் ஜாக்கிரதையுள்ளவன் இருக்கவும், புத்தியுள்ளவன் யோக்கியதையுள்ளவனும் போதக சமார்த்தமாய் இருக்கவும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவன், சண்டை பண்ணாதவன், பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகளுமாய் இருக்கவும், இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி நீ தேவனுடைய வசனத்தை அவருடைய பரிசுத்த ஜாக்கிரதையும் என்று உண்மையாய் பகிர்ந்து கொடுக்கிறவது இருப்பாயாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு கிறிஸ்துவம் அபிஷேகம் செய்து திருச்சபையை ஆவிக்குரிய வளர்ச்சியில் நடத்திடவும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் மத்தேயு 28:18-19-20 சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் கட்டளையை உண்மையாய் நிறைவேற்ற ஆவியானவர் தாமே உனக்கு அருள் புரிவாயாக. ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன், உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிட. ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்திற்கு நியமிக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். எடுத்து நம்ம நேராக போட்டு சில வாக்குறுதலை சொல்லும் பொழுது சபையார் கைகளை தட்டி சந்தோஷமாய் மகிழ்ச்சி தெரிவிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் திருநாகும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் கிராமப்படி நியமிக்கப்படும் இந்த சபையில் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கவும் பரிசுத்த சாக்கிரமந்துகளை கொடுக்கவும் அதிகாரத்தை பெற்றுக்கொள். அந்யோன்யத்தின் என் வலதுகை உமக்கு கொடுத்து இந்த திருப்பணியில் எங்களோடு பங்கு பெறும்படி எங்களுடன் ஏற்றுக்கொள்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாகிறது. நீ கிரமப்படி நியமிக்கப்படும் இந்த சபையில் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கவும் பரிசுத்த சாக்கந்தர்களை கொடுக்கவும் அதிகாரத்தை பெற்றுக்கொள். என்னுடைய அந்யோன்யத்தின் அடையாளமாக என் வலதை உமக்கு கொடுத்து இந்த திருப்பணியில் எங்களோடு பங்கு பெறும்படி உன்னை எங்களுடன் ஏற்றுக்கொள்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. நீ கிரமப்படி நியமிக்கப்படும் உன்னுடைய சபையில் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கவும் பரிசுத்த சாக்கிரமங்களை கொடுக்கவும் அதிகாரத்தை பெற்றுக்கொள். அந்நியத்தின் அடையாளமாக என்னுடைய வலதுகை உனக்கு கொடுத்து இந்த திருப்பணியில் எங்களோடு பங்கு பெறும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தனாகவும்
எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. நீ கிரமப்படி நியமிக்கப்படும் உடைய திருச்சபையில் தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்து பரிசுத்த சாக்கிரமங்களை கொடுக்கவும் அதிகாரத்தை பெற்றுக்கொள். அந்நியனத்தின் அடையாளமாக என் வலதுகையை உமக்கு கொடுத்து இந்த திருப்படை பணியிலே என்னோடு பங்கு பெறும்படி உம்மை எங்களோடு ஏற்றுக்கொள்கிறோம். Be assist, please. In Orissa state, மைக் அங்க கொடுங்க, அப்படி கொடுத்துருங்க. God chosen you, my brother, as a priest. परमेश्वर आपको जो चुन लिया है. You are not ordinary person. God is going with you. आपके ऊपर जो परमेश्वर का अभिषेक है, the great anointing is upon you. आपके ऊपर जो परमेश्वर का हाथ है. God called you from mother womb, chosen from mother womb. परमेश्वर जो आपको जो सेवकाई के लिए चुन लिया गया है. This is the day, the special day God anointed you as a priest. आज जो है एक अच्छा एक दिन है जो परमेश्वर आपके ऊपर जो अभिषेक कर रहा है. We send you to Odisha with a great anointing and God's favor in your life, in your ministry. जैसे कि आप ओडिशा में जाके जो बहुत जो अद्भुत कामों को जो प्रभु के नाम से जो आप करना है. Do the God's work with great faith and honor and faithful. जो परमेश्वर जो आपको जो विश्वास के साथ जो चलाने पाए. Today I declare you are the reverend for your churches and missions movements. God bless you. आज मैं आपको जो रेवरेंट की तरह जो आपके चर्च के लिए मैं जो आपको अभिषेक कर रहा हूँ. I shake my hand. I invite you for this wonderful ministry. जैसे आप हाथ मुझे दे के जो ये जो सेवकाई में जो अच्छी तरह सेवकाई कीजिएगा. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக அவர்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கப்படுகிறது. நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் கிரமப்படி நியமிக்கப்படும் உங்கள் திருச்சபையில் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கவும் பரிசுத்த சாக்கிரமங்களை கொடுக்கவும் அதிகாரத்தை பெற்றுக்கொள். அந்யோன்யத்தின் அடையாளமாக எனது வலதுகையை கொடுத்து இந்த திருப்பணியில் எங்களோடு பங்கு பெறும்படி உம்மை எங்களுடன் ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து நற்கருணை ஆராதனை குருத்துவ அபிஷேகம் பெற்றதான ஊழியர்கள் இன்று முதல் இந்த சாக்கிரமந்துகளை செய்ய அவர்கள் முற்றிலுமாய் தங்களை அர்ப்பணித்து இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். மேடையில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் மாத்திரமே இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொள்வார்கள். சமயம் கருதி சபையார் எடுக்க முடியாத சூழ்நிலை. ஆகவே
பொறுத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்குமாக வைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் சரீரமே, கிறிஸ்துவின் ரத்தமே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீரே. எப்பொழுதெல்லாம் இயேசுவை நினைவு கூறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் எங்களுக்காக பட்ட பாடுகள், சிந்தின ரத்தங்கள், கொடுத்த வெற்றிகள், சிலுவிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயம் எடுத்து எங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. அந்த வெற்றியை கொண்டாடும்படிக்கு ஆண்டவரே இந்த கர்த்தருடைய சரீரத்தை, ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதியும். உம்முடைய சரீரமாக எங்களை விட்டு கொடுத்திருக்கிறீரே, உம்மை நினைவு கூர்ந்து நீர் வருகிற வரைக்கும் கிறிஸ்துவின் அந்த பஸ்காவை, எங்கே எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த பூசப்பட்ட வீடுகளிலே சங்காரத்துடன் நுழையாமல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்களே, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பின் வாழ்க்கை, ஒரு விடுதலையின் வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை, why the eternal life, நிரந்தர நித்திய வாழ்க்கைகளை கொடுத்திருக்கீங்களே, இதை நாங்கள் புசிக்கவும் அனுபவிக்கவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக சொல்லி ஆசீர்வதித்தார். எங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரமே நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் போஜனம் பண்ண பிற்பாடு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை ஆயிருக்கிறது, ஆகவே இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதெல்லாம் அவர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கல்வாரி அன்பை என்னிடும் கருணையுதே காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கல்வாரியின் கருணையுதே காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. மண்ணின் வாழ்வும் யுவன்பு தயாகுமோ. அன்பெல்லியோ மண்ணின் வாழ்வோ யுவன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோடாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோடாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாலகன் போல் மங்காமல் வலிக்கவே. தொங்குகிறார் பாலகன் போல் மங்காமல் வலிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர்
தந்தனரே. சபையார் யாவரும் எழுந்து நின்று கொள்வோம். விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. யாவரும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை பயபக்தியாய் சொல்ல கிடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூவிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையும் ஐக்கியம் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் விசேஷமா இந்த நாளிலே குருவானவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற அபிஷேகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு போதகர்கள் மேலும் குடும்பத்தின் மேலும் ஊழியத்தின் மேலும் சபையின் மேலும் அவர் வருவரை தங்கி இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வாருங்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் இன்றைக்கு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற அன்பு ஆயர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொள்ளாச்சி சிசிஏ டயசிஸ் ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் இந்தியா ஊழியர்களின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்து இந்த குருத்துவ அபிஷேக ஆராதனை நடத்தி கொடுத்த பிரதம பேராயர் ரெய்னாட் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இணைந்து இந்த நேரம் வரையிலும் எங்களோடு கூட இருந்து இந்த காரியங்களில் பங்கெடுத்துக் கொண்ட அருமையான பாஸ்டர் லூக்கா சேகர் அவர்களுக்காகவும், ஜோசப் அவர்களுக்காகவும், அருமையான பாஸ்டர் தங்கச்சன் அவர்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட அனைத்து தெய்வ ஜனங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சந்தோஷமா தான் ஒரு 3 அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஆகாரங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. வேகமாக சென்று சாப்பிட்டு உடனடியாக நீங்கள் அடுத்த செஷனுக்காக நீங்கள் கடந்து வரும்படியாக மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஆமா அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் நாங்கள் வெளியே சென்ற பிறகு நீங்கள் செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம் உங்களுடைய இருக்கையிலே அமரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.